பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையான இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 8வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட பொறுமை என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, மக்கள் நன்றி 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 அப்பா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, அப்பா, எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், சோர்வுகள், சோதனைகளில் இருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு வழிவாசலை கொடுப்பதற்காக நன்றி 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 நன்றி. வழிகளை ஏறெடுக்கிறோம் என் ராஜா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, உம்முடைய சாட்சிகளை நாங்கள் வாசித்து தியானித்து நாங்கள் பலமடையவும் தகப்பனே, எங்களுக்கு தைரியம் உண்டாகவும் உற்சாகத்தை கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்துக்கும் அதன் மாயைகளுக்கும் முற்றிலும் எங்களை நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை, தேவ வழிநடத்துதல் எங்களோடு இருக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் தைரியம் கொள்ளவும் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் கிருபை தாங்க ஏசப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் என் ராஜா. யாக்கோபு 5:7-8 வரை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆமீன். என் தகப்பனே, அப்பா பிதாவே, உலகத்தின் காரியத்தை குறித்தே நாங்கள் துவண்டு போகாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் அப்பா, நீங்க மீண்டும் வரப்போறீங்க. உங்களுடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எந்தெந்த விதத்திலெல்லாம் நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டுமோ, எப்படியெல்லாம் நாங்கள் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டுமோ, கர்த்தர் எங்களுக்கு இறங்குவீராக, எங்களை வழிநடத்துவீராக தகப்பனே. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பம், எங்கள் சபை ஆண்டவர், எங்கள் சேர்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே. உடைய பரிசுத்த ஆவியான முத்திரையங்கள் மீது போடுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரேலை ஆசீர்வதிங்க, இராணுவத்தை ஆசீர்வதிங்க. உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும். உக்ரைன், ரஷ்யா, பாலஸ்தீன், ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிரியா, லெபனனுக்காக, அமெரிக்கா, சைனா, ஜப்பானுக்காக ஜெபிக்கிறோம். உடைய சமாதானம் உண்டாவதாக தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.